இன்னும் கேள்விலாம் பட்ட உடனே ஊற்றி ஊற்றி போகிறார். அவர் பரம விஷ்ணு பக்தர். 16 வயசு வரைக்கும் சிவபக்தன் ஆகிட்டுனான். கரெக்டாக 16 வயசில் அவருக்கு ஆயுஷ் முடிஞ்சு போச்சு. யமன் அவர் பாசிட்டை போட்டு எடுத்துட்டு வரான். அப்போ போய் லிங்கத்தை போய் கட்டினான். அப்போ பரமேஸ்வரன் பார்த்தா யமனை கிட்ட வராது சொல்லிட்டு இவனுக்கு வயசு முடிஞ்சு போச்சு, அதுக்காக நீ வர இவன் இவனுக்கிட்ட நீ வராதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி நீ பெருமாட்டை பிரார்த்தி நீ சிரஞ்சீவியாக போடுவ, உனக்கு மோட்சம் கொடுத்து எனக்கு கடைசியாக கிடையாது, உன்னை ஆயுஷம் நிறுத்தி முடியாது, நீ போய் பெருமாளை பிரார்த்தின்றதாக பரமேஸ்வரன் மார்க்கண்டேயன்னு சொல்லலாம். இந்த சிவலிங்கத்தை கட்டிட்டு ஆடணும் ஃபோட்டோவில் காலத்தில் பார்த்துருவோம். இங்கே நேர விஷ்ணுக்கிட்ட போச்சு. அதே போல் அங்கே விட்டா அங்கேயே நேரம் பெருமாள் போனால் பெருமாள் பெருமாள் சிரஞ்சீவி பகவான். அதுக்கப்புறம் கேட்டுக்கிறது கஷ்ட காலத்தில் மோட்சம் கொடுக்குறாரு. பெருமாள் தான் மோட்சமே வருது. அந்த மார்க்கண்டேன்னு விஷ்ணு பக்தன், அந்த விஷ்ணு பக்தனாக இருக்கிறதுனால தான் மோட்சம் வந்தது. எல்லா சம்பிரதாயக்காரும் ஒத்துட்டுருக்கார். சங்கராச்சாரியர் இருக்காரு, அவர் கூட விஷ்ணுவுக்கு தான் மோட்ச பிரதானம் சாமர்த்தியம் உண்டு, மற்ற பேர் கிடையாதுன்னு சொல்கிறார். சங்கராச்சாரியர் பற்றி யாருக்கும் தெரியும், ஒன்றும் தெரியாது. அவர் பரம விஷ்ணு பக்தர். அவர் சிவன்லாம் சொல்கிறது கூட ரெண்டு தெய்வத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வு உண்டு. எல்லா தெய்வம் ஒன்று வந்து முக்கால்தனமான வாதம். நீங்கள் ஒத்துருங்களா எல்லா தெய்வம் ஒன்று கிருஷ்ணன் தான் ஆனால் மற்ற எல்லா தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான இருக்கும். ஹரீஸ்வரன் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி யார் சொன்னாலும் கேள்விப்படாது. ஹரி நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி வாதம் ஹரீஸ்வரன் ஒன்றுன்னு சொன்னால் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ஒன்றுன்னு சொல்கிறாப்படாது. அதனால் ஹரி வேறு சேஃபத்தியான எம்பெருமானுக்கு இருக்கிற வைபம் மற்ற எந்த தெய்வத்துக்கு கிடையாது. மகாபாரதம் போகிற கதையெல்லாம் கேட்டால் ரெண்டு பேரும் தோளில் கை போட்டு போகிற பிறகு ஒருவருக்கு அப்படின்னு சொன்னேன். சமுத்திரத்தில் ஹாலாகாரம் உண்டாச்சு, கைலாகம் தான் பெருமாள் சாப்பிடவும் இல்லையா, அது அவரால் முடியாத போடுறது சிவகிட்ட சாப்பிட சொல்லியிருக்காரு. இப்படிலாம் வாதங்கள் பண்ணுவார். அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? பெருமாள் சாமி சொல்லி அப்படி சாப்பிட முடியா, நீ சாப்பிட்றா அப்படின்னு சிவகிட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய வக்கீல் நிறைய கேஸ்லாம் வருது. அவருக்கு 2-3 பிள்ளைகள் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கும் அவரும் பெரிய வக்கீல் ஆக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அதுக்காக தங்கிட்ட வர கேஸெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து கேஸை போடுறாங்க. இப்போது இவங்ககிட்ட வர கேஸ் கிட்ட அவங்ககிட்ட போடுறது இல்லையா, இவனுக்கு வாதாடுறது சக்தி இல்லை, அதுக்காக பிள்ளைகிட்ட கொடுத்துருவாங்க. யாராவது சொல்லுவாள் அவன் பிள்ளையாக இருக்க முடியும், அவனும் மேலுக்கு வரணும் இல்லையா, அவனும் வியாபனம் ஆகணும் இல்லையா, அவன் வியாபனம் ஆகிறதுக்காக இந்த கேஸை அவங்ககிட்ட கொடுத்து ஒரு 2 கேஸ் ஜெயிச்சுட்டாலும் அப்புறம் வியாபனம் போகிறான். அது பரமசிவனை மேல் தூக்கி கொடுத்துதான் சொன்னார். சின்ன குழந்தைய அடிச்ச பூத்த 2 வருஷத்துக்கு சாப்பிட்டாரு கண்ணன். அப்படி கொண்டு இந்த வருஷத்துக்கு சாப்பிட முடியாத இதெல்லாம் விஷயத்தை பார்த்தா முட்டாள்தமாக. மகாபாரதத்தில் இந்த இடைச்செருகளான நிறைய உண்டு. நீ நானும் ஒன்று தான் அப்படின்றதா இப்படிலாம் சில கதைகள்லாம் அதெல்லாம் சுத்த அபந்தம். சிவனும் பிரம்ம பரமாத்மா ஒன்றுன்றதாக நினைக்கவே கூடாது. நான் அப்படி சொல்கிறது தான் என் பேர் தோஷம் வந்தாலும் சரி வரக்கூடாது. என் பேர் நாங்கள் சங்கராச்சாரே பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோடி சங்கட்டிதாங்கிரி கமலாமல காந்தி காந்த லட்சுமி ஒரு சேவிரா பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்கு பிரம்ம இந்திரன் மருத்துவருக்கு எல்லா தேவர்களும் வந்து சேவிக்கிறார், சீரத்தோடு சேவிக்கிறார். இந்த திருட்டு வைரங்கள்லாம் அந்த திருடு பட்டு இந்த வைப்புடி காந்த பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்கு கிரீட கோடி சங்கட்டிதாங்கிரி கமலாமல காந்தி காந்த அதை போட்டு உரைக்கிறார். இந்த கல்லுடைய காந்தியெல்லாம் இப்படி பிரம்மாருத்ரவங்க தேவர்கள்லாம் பெருமாள் லட்சுமி சேவிக்கிறான்னு சொன்னாங்க. லட்சுமி சொன்னவனா இது ஆதி சங்கராச்சாரிய சொல்கிறாரு. இப்படி இருக்கு நம்ம விஷ்ணுடைய. இது தெரியாமல் போய் ஏன் பிள்ளையார் போயிருக்கோம், அதுவும் மனுஷாரோடு பார்த்து போகிறேன். அது வைஷ்ணவாவில் வந்து சேவிக்கிறார். பற்றி 12 மட்டும் ஒருத்தர் மாமன் சொல்லிட்டு ஒரு பசங்களை ஆகிட்டு போயிருந்தாங்க. அது பசங்கள்லாம் அந்த சிவன் பிள்ளையார் போகலாம் போகலாம்னு சொல்லிட்டு போகிற வழியில் இருந்துச்சு. ஒரு பிள்ளையார் போகிறோம், ஒரு பெரிய சதுசாஸ்திரம் 4 வேதத்தை அத்தியனம் பண்ணவர் பெரிய மகா வியாபாரம் ஒருத்தார், வயசான கடவுள். அவர் என்ன பண்ணார், செருப்பு உண்டு. அந்த செருப்பு எடுத்துட்டு அந்த பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணி அப்புறம் மட்டும் போகிறார். சாஸ்திரம் தான் நீ பிள்ளையார் சேவிக்கூடாது, சேவிக்கிறார் அப்படி அவர் சேவிக்கிறதா நீ சேவிக்கூடாது அப்படின்றத நான் சொல்லி ஆடுறேன். அந்த மாதிரி மூளை கட்டு போய் அதெல்லாம் பரவத்து விட்டா புத்தி கட்டு போய் 8 ரூபாய் வச்சுட்டாங்க. அந்த மாதிரியாக நாம் நமக்கு பத்தி ஒருத்தருக்கு இன்னொரு புருஷன் கிட்ட இன்னும்
எல்லா சௌக்கியத்தையும் பக்தாவே கொடுக்குறான். அதுபோல் நம்மளாம் பத்திரிகர்கள் மாதிரியா இருக்கும். சம்பெருமான் தவிர மற்ற தேவர்களோட ஆசையை வைக்கணும். அவர்கிட்ட துவேஷமும் வேண்டாம். இந்த சாட்சாத் சர்வேஸ்வரன் எவ்வளவு ஆசிரிச்சா அவரையும் சர்வக்ஷாமத்தையும் கொடுப்பான், மோட்சத்தையும் கொடுப்பான். மற்ற திருமணி ஆழ்வார் கருத்து இல்லையா, மோட்சம் ஒன்று கேட்டான், மோட்சம் சரியாக இருந்தாலும் விளையாட்டணும். உங்களுக்கு திருமணின்னு ஊர் இருக்கு, அந்த ஊரில் ரோட்டுக்கு இன்னொரு பக்கம் சிவகங்கை, அங்கே தான் ஒரு சிவன் புத்தனாக இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து விட்டு வாங்க எல்லா மக்களும் சுற்றி பார்த்து வச்சுருந்தோம். ஒன்றும் சாதனை பக்கத்தில் அங்கே ஒரு பெருமாள் இருக்கார். இன்னொரு பக்கத்தில் பெருமாள் கோவில், அங்கே திருமணி பக்தராகிட்டார். அவர் ஆச்சரியமான பாஷைலாம் பேச்சுருந்துருக்கும். மற்றமோர் தெய்வம் உண்டே மதியிலா மாற்றங்கள் ஒற்றமோர் நீங்கள் ஒன்று ஒன்று மாட்டேன். மதியிலா மாற்றங்கள் நான் சொன்னால் நீங்கள் போச்சுக்கணும். இது ஆழ்வார் தான் சொன்னார். போச்சு புத்தி இல்லாத ஜனங்கள்னு கூப்பிடுறாரு. புத்தி இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி பெருமாளை கூப்பிட்டு அங்கே போகலாம். மற்றோர் தெய்வம் உண்டே மதியிலா மாறுங்கள் ஒற்றபோது என்று நீங்கள் ஒன்று உணர மாட்டேன். தெய்வம் ஒன்று தான். தெய்வம் பாசனம் அற்றமையிலுடைய அவனல்லால் தெய்வம் இல்லை மற்ற நுற்றுவனா கூடாது. உடனே சரணாதி பண்ணிடணும். அப்புறம் நீ உங்கள் காட்சி எதனாலும் பண்ணுவேன். சரணாதி பண்ணா அதுக்காக வாழ்க்கை விட்டுணும் அர்த்தம். சரணாதி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் காட்சியில் கவனிக்கும். ஆனால் கூடிய வரைக்கும் பெருமாள் எம்பெருமான் தான் பரதெய்வம்னு மறக்கவே விடும். அப்படி மற்றமோர் தெய்வம் உண்டு. அவர் சொல்கிறார் மற்றபோது நீங்கள் ஒரு தெரியாது பழைய காலத்தில் பார்த்தா எல்லாம் போயிடும். பெருமாள் தான் இருக்கும். அதில் அந்த அது எல்லாத்தையும் சைட்லேருந்து இருக்கு. அது சேவிச்சா கூட அதுக்கு மோட்சம் சக்தி கிடையாது. அது எதுக்காக நீங்களாம் அங்கே போகும்போது திரும்ப வலுக்கிறாவே சொல்கிறேன். அப்படி சொல்லியும் கேட்காதவா அதில் இருந்திருக்கா. நம்ம வயிற்றுவாள் தான் அங்கெல்லாம் போகிறாரு. நம்ம பெருமாள் ஒரு கோவிலுக்கெல்லாம் போகிற வைத்தறிச்சல் நான் வந்து போய் என்ன சொல்லணும். நான் இல்லை எத்தனையோ பேர் ஆழ்வார் அவதாரம் பண்ணிட்டு இல்லையா, ஆழ்வார் திருநாள் நம்ம ஆழ்வார் சின்ன குழந்தையா இருந்தே பகவத் பக்கத்தில் திருச்செந்தூர் எல்லா வருஷம் நம்ம ஆழ்வார் திருந்துக்கிறது இல்லை. திருச்செந்தூர் அந்த காலத்தையே அப்படிதான் போட்டு. அப்போ அவர் அழக இதுக்காக இந்த ஊரை விட்டு அங்கே போகிறோம் அப்படின்றத ரொம்ப வருத்தப்பட்டு பாசிட்டிவே அழகு செய்கிறார். ஆதிபுரம் நின்றுதே இருக்கான். உட்காந்து இருந்தா கூட எழுந்து ஒரு தூரம் ஓடி போடுன்னு சொந்த கேஸை கவிழ்த்தா நின்றுதே இருக்கான். நின்று ஆதிபுரானுக்கு மற்றும் வந்து ரொம்ப ஆச்சரியமான பாசனம். 10 வருஷம் தான் ரொம்ப அழகாப்பட்டது. இப்படி வச்சு இவெல்லாம் கதறி அழுதுருக்கார். இந்த காலத்தையே இருந்திருக்கு. இந்த தேவதா தப்பு காரியங்கள் தான் ஜனங்களுக்கு போகிறதுக்கு பள்ளப்பட. அதுதான் அவளுக்கு நோக்கு அதிகமாக இருக்குது. இந்த காரியங்கள் தப்பு காரியம். சர்வேஸ்வரனை எப்படியும் ஆராய்ச்சி அத்வேஷமும் வேண்டாம். அப்படி இருந்தால் கட்டாயத்துக்கு ஒரு நல்ல கட்டி கொடுப்பேன். அது லட்சியம் சட்டு கேட்ட போதே மோசம் கொடுப்பேன். ஆனால் இப்போ நான் போகிற தயாராக இல்லை. எந்த காலத்தை குறிக்கிறவங்க காலம் குறித்து போகிறதுக்குன்னா எனக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மோசம் போகணும்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது பூலகத்தில் அப்படின்னு தீவிரமான பக்தி இருந்துருந்தோம்னா வைராக்கியம் இருந்துருந்தோம்னா உடனே ஒரு வாரம் கழித்து அழிஞ்சு போகும். அதெல்லாம் பிரபத்தினுடைய வேகம் அதெல்லாம் நிறைய. அது இவ்வளோ சோதனாய் சர்வ குலப்பிரதார்த்தாவாக இருக்க முடியாத பெருமாள் ஆசிரிச்சுட்டு கண்ட தேவத்தை கொடுத்து ஷேட்டை தன்படி எடுத்து கேட்டிலோ தெய்வீர்கள் கேட்டிலோ தெய்வீர்கள் கருடவாகனும் இருக்க ஷேட்டை தன்படி எடுத்து செல்லும் பார்க்கணும். சாட்சா சர்வேஸ்வரன் சேபதியான எம்பெருமான் கருடவாகன் தான் ஆளுநராக இருந்து 4 கைகளால் 4 முகாத்து மோட்சத்தையும் கொடுக்குறான். அப்படி இருந்துச்சு அல்பமான தேவத்தில் போய் மூதேவி கிட்ட போய் ஐஸ்வர்யம்னு கேட்டிருந்தேன். அதுவே துணி உடுத்தி துணியெல்லாம் வச்சு முடிஞ்சுது. அது கடைசி காலத்தில் நம்ம நிலைமை எப்படி அதனால சின்ன வயசுல எஸ்டே நிறைய விஷயங்கள் உடம்பு நன்னாக இருந்துச்சு. ஆச்சாரம் சொல்கிற அர்த்தத்தை கிரகிக்கிறதுக்கு புரியுதா புரியுதா அந்த விஷயம்லாம் சரணாதி பண்ணிட்டாங்க. இவள் யார் சொன்னா அவளுக்கு இவ்வளோ இவ்வளோ பொருள் கொடுத்தானே இவள் தான் சரணாதி மாதிரி ஒன்றாச்சு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வைஷ்ணவாழ பார்த்து அப்படி ராஜு வந்துருக்க அவர் அனுபவம் அவர் சேவை